இன்னைக்கு ஒரு பட்டினத்தார் பாடல் பார்க்க போகிறோம். பட்டினத்தார் ஒரு சித்தர்களில் ஒருவர். அவரை பற்றி நிறைய கதை சொல்கிறாங்க தமிழில். அவர் ஒரு வியாபாரியாக இருந்தார் அப்படின்னும், அவர் கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணுற இனத்தில் பிறந்தவர் அப்படின்னும், அப்புறம் துறவரத்தை மேற்கொண்டார் அப்படின்னும் நிறைய கதைகள் அவரை பற்றி வழங்கப்படுது. பெரிய சரித்திர குறிப்புகள் ஒன்றும் இல்லை. அவரோட பாடல்களை வச்சே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு ஒரு யூகத்தில் கதைகள் நிறையா சொல்லப்படுகிறது. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, அவரோட ஒரு பாட்டை பார்க்கலாம். ரொம்ப அருமையான சுவையான ஒரு பாடல், அவர் எழுதின பாடல் ஒன்று பார்க்கலாம். அவர் நிறைய பக்தி இலக்கியம் தான் எழுதியிருக்கிறாரு. மற்ற சித்தர்களை போல் அவர் சிவன் பற்றி தான் நிறைய எழுதியிருக்கிறாரு. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாட்டு மதத்தை பற்றியோ இல்லை இதை பற்றியோ சார்ந்தது கிடையாது. அவரோட ஒரு அப்சர்வேஷன், அவர் ஒரு விஷயத்த ஒரு அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு. அந்த அப்சர்வேஷனை பற்றியான ஒரு பாட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க, தண்ணியை குடத்தில் எடுத்துகிட்டு அழகாக எடுத்துகிட்டு போவாங்க பெண்கள். அந்த குடத்துல எவ்வளோ முழுசாக தண்ணி இருந்தாலும் அது அவ்வளோ சிந்திடாது. சிந்தாமல் சிதறாமல் அதை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு அசைஞ்சு ஆடி போவாங்க. கதை பேசிக்கிட்டும், வளையல் சத்தம் கேட்டுக்கிட்டும், சிரிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் போவாங்க கிராமத்தில். எவ்வளோதான் அவங்க மண்ணில் செருப்பு இல்லாமல் நடந்தாலும், மேட்டில் பள்ளத்தில் நடந்தாலும், எவ்வளோ வேகமாக நடந்தாலும் சரி, அந்த தண்ணி ரொம்ப ஒன்றும் சிந்தி போகாது. அவங்க எவ்வளோ எடுத்தாங்களோ குளத்துல, அந்த தண்ணியை அப்படியே பத்திரமா கொண்டு போய் வீட்டில் சேர்த்துருவாங்க நம்ம ஊர் பெண்கள். இது ஒரு அருமையான ஒரு விஷயம். அது நம்ம ஊரில் இப்போல்லாம் பார்க்க முடியறதில்ல அவ்வளோவா. இப்போல்லாம் தண்ணி குடத்தை டேங்கர் லாரியில் தான் பிடிச்சிட்டு போகிறாங்க தண்ணியை, இல்லை பாட்டிலில் வாங்கி தண்ணி குடிக்கணும் இப்போல்லாம். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு அருமையான ஒரு காட்சி. கிராமத்தில் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வீட்டுக்கு மக்கள் கொண்டு போகிறத பெண்கள். கிணத்தடியில் கூட, கிணத்துல கூட தண்ணியை இறைச்சி, ஊருக்குன்னு ஒரு பொது கிணறு இருக்கும். அந்த கிணறுல தண்ணியை ஊற்றி எடுத்து, குடித்தண்ணீர் கிணறுன்னு, அதுலேருந்து தண்ணியை இறைச்சி எடுத்து குடத்துல வச்சு தெருவில் நடந்து எடுத்துகிட்டு போவாங்க. பெரும்பாலும் காலையில் பார்க்கலாம். நீங்கள் காலைல 6 மணிக்கு 6:30 மணிக்கெலாம் எழுந்திரிக்கிற ஆளாக இருந்தால் இந்த காட்சியை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் கிராமப்புறங்களில். இப்போ பட்டினத்தார் என்னன்னா ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு. பட்டினத்தார் என்ன ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த காட்சியை பார்த்துருக்கிறாரு. பெண்கள் இப்படி ஊரில் நடக்கிறத, இந்த காட்சியை பார்த்துட்டு அவருக்கு தோணுது, இந்த வீட்டில் வேலை செய்கிற இந்த பெண்களுக்கும் பெரிய ஞானோபதேசம் பெற்று, ஞானம் வாங்கி முக்தி பெற்று சித்தர்களாக வாழ்கிற பெரிய யோகிகளுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பட்டினத்தார் நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு இந்த மாதிரி, எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே, வித்தகமாய் காதி விளையாடி இரு கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தே தான் அப்படிங்கிறார். ரொம்ப அருமையான பாடல். என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த தொழிலை பண்ணாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த முத்தர்கள் யோகிகள் இருக்காங்கல்ல, அவங்க மனம் எப்பவுமே அந்த மௌன நிலை, இந்த மௌன நிலை, இந்த ஒரு உயரிய நிலையை அடையிறது, முக்தி அடையிறத பற்றி மட்டும்தான் இருக்கும் அவங்களோட மனது. அது எப்படின்னா இந்த தெருவில் நடந்து போகிறாங்களா தண்ணி எடுத்துகிட்டு இந்த பெண்கள், அவங்க எவ்வளோதான் விளையாட்டாக பேசிக்கிட்டு, வித்தகமாக பேசிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, ஒரு கையை ஆட்டி ஆட்டி வளையல் சத்தம் போட்டுக்கிட்டு 2 கையும் வீசி வீசி நடந்தால் கூட, அவங்க இடுப்பில் வச்சுருக்காங்கல்ல குடத்துல, அந்த குடத்துல இருக்க தண்ணி சிந்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட முழு எண்ணமும் இருக்கும். அவங்க எவ்வளோ தூரம் நடந்து போனாலும் சரி, எவ்வளோ விளையாட்டாக குதிச்சுக்கிட்டு போனாலும் சரி, அந்த தண்ணியை கொட்டிடாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்களுக்கு ஒரு மனசில் அவங்களுக்கு இருக்கும். அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் அவங்க வீட்டில் கொண்டு போய் இந்த தண்ணியை பத்திரமா சேர்த்துருவாங்க. இதுதான் அவர் அழகாக சொல்கிறாரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி தன் வேலையை செய்து கொண்டு போகிற ஒரு தாதி பெண்ணுக்கும் ஒரு யோகிக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத பட்டினத்தார் சொல்கிறாரு. அவர் வேலையில் அவர் கவனமாக இருக்காங்க, அதுதான் முக்கியம்னு சொல்கிறாரு. அவர் ரெண்டாவது என்ன அப்படி சொல்கிறாருன்னா, நிறைய விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனம் எடுத்து அதை ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ணி தான் அதை செய்யணும் அப்படின்னு கிடையாது. மனசை அந்த வேலையில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எவ்வளோ ஒரு விளையாட்டாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தாலோ,
இது பண்ணாலும் கூட அந்த நம்மளோட அந்த ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மனசுல உள்ள வச்சிருந்தோம்னாலே அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஃபைனலா. அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு எப்ப பார்த்தாலும் அதை பத்தி தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. வெளியில நம்ம எந்த காரண காரியத்துல ஈடுபட்டு இருந்தாலும் நம்மளுடைய உள் குறிக்கோளுங்கிறது வந்து ஒரு குறிக்கோளை நம்ம கொண்டுட்டோம்னா அதை நம்ம நிறைவேற்றுறதுக்குள்ள நம்ம வந்து உண்டான வழிகளை நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு பட்டினத்தார் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு. வாழ்க்கை எப்படி நடத்தணும், வழி நம்ம பண்ற வழிகள் தெரியாம, வெளியில தெரியாம வாழ்க்கையில பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு கூட நம்ம குறிக்கோளை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு அழகான பாடல் நான் நினைக்கிறேன். மீதி வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.